வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மோம் கிச்சன். வாங்க இன்றைக்கி முப்பருப்பு வடை செய்யலாம். மசாலா வடை மாதிரி தான் இருக்கும். நான் 3 பருப்பு கலந்து செய்கிறோம். இதில் வந்து உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 அழாக்கு, துவரம்பருப்பு 1/4 அழாக்கு, அதே மாதிரி கடலைப்பருப்பு ஒரு 1/2 அழாக்கு. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பச்சை காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகாவும் வேணாலும் 2 போட்டுக்கலாம். ஒரு 3 பூண்டு பல். இது 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி சோம்பு 1 ஸ்பூன் சோம்பு, வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் குருவை அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கருவேப்பிலை 2 கொத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு சால்ட்டு, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வடை மாவு அரைச்சிட்டு பார்க்கலாம். இதிலே நம்ம கல்லுப்பு போட்டுட்டோம். கல்லுப்பு போட்டால் நல்லா மஞ்சிடும். அதனால் இதிலே கல்லுப்பு போட்டுக்கலாம். ஒரு ஓட்டு ஓட்டிட்டு பார்க்கலாம். குறைன்னு இப்போ நல்லா அரைச்சிட்டோம். இதில் வந்து நம்ம கருவேப்பிலை பார்த்திங்கன்னா வெங்காயம், பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். முதல்ல நம்ம சோம்பு போட்டுட்டோம். இப்போ வெங்காயமும் 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. இதில் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் நம்மளை வந்து பாதுகாக்கும். அதுக்காக தான் அந்த வடையில் வந்து நம்ம சோம்பு இதெல்லாம் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. அதனால தான் சோம்பும் பெருங்காயமும் வடையிலலாம் சேர்க்கறது. நம்ம இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மசாலோட தட்டி போட்டு எடுக்க வேண்டியதான். முப்பருப்போட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா ரிச் ப்ரோட்டீன், குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இதில் கீரையும் நம்ம போடலாம். கீரை இருந்தால் கீரை போடலாம், கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போடலாம், கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போடலாம். நம்ம என்ன வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். அதில் இன்னும் ரிச் ஆக்கிக்கலாம் நம்ம. இப்போ கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சூடு என்னன்னு நம்ம வடை சுட்டுடலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் நம்ம அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மொறுமொறுப்பாக இருக்கும், எண்ணெயும் இழுக்காது. நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டோம்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து இப்படி உருட்டி வச்சிடலாம். உருட்டி வச்சுட்டு எடுத்தோம்னா போட்டோம்னா சீக்கிரம் வேலையாகிடும். அதில் ஒரு 10 உருட்டி வச்சுட்டு போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்து. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வெறும் கடலைப்பருப்பில் செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம காராமணி, பச்சை பயிறு, இந்த மாதிரி என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 பொருளில் முப்பருப்பில் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. லீவு நாள்லலாம், ஸ்கூல் டேஸ்லலாம் பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்த லீவு நாள்லலாம் நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம் அவங்களுக்கு. பாருங்க, பிடிச்சி வச்சுட்டோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. போட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நம்ம நல்லா திருப்பி போட்டுடலாம். கொஞ்ச நேரம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படியே வச்சுருந்தோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். திருப்பி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆமா வடையெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த டைப்பில் இருக்கும். நல்லாயிருக்கும். மசாலோட மாதிரியும் இருக்கும், ஆமாவோட மாதிரியும் இருக்கும். நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கிறதோடு இல்லாமல் உங்களுக்கு ஹெல்த்துங்க. பச்சை பயிறு, இந்த மாதிரி பருப்புகள் சேர்ந்த வடை, பகோடா, காய்கறி கீரை சேர்ந்த பகோடா வடை இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் டயத்தில் தான் சாப்பிடவே டைம் இல்லை, சாப்பிடவே மாட்டுறாங்க. நல்லா நின்று வேகட்டும். முறை நல்லா வந்துருச்சு. கலர் சேஞ்ச் ஆனோன்னு நம்ம எடுத்துடலாம்.
இன்னும் ஒரு செட்டு இருக்குது போடுறதுக்கு. நல்லா வேகட்டும். ரெண்டு எடுத்துடலாங்க. ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.